ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2017 இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆன் எலம் லேக் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, லேக் ஓரத்தில் ஒரு வீடு ரொம்ப நாளாக விற்காமே இருக்குது. அதை ஒரு ஃபேமிலி வாங்குகிறாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே அமானுஷ்யமாக பல விஷயம் நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு தெரிய வருது, இந்த வீட்டில் யாரையோ மர்மமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மா இவங்களை என்ன பண்ணுச்சு, கடைசியில் இவங்க அந்த வீட்டை தப்பிச்சு போனாங்களா, அந்த ஆத்மா இவங்களை என்னென்ன பாடுபடுத்துச்சு, இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி கதையை இங்கிலீஷில் நம்ம ஒரு 10-20 படம் பார்த்துருப்போம். ஏன்னா எல்லா படத்துலேயுமே பொம்மைக்குள்ளே பேய் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. காஞ்சூரின் அனபுலாக இருக்கட்டும், அதுலேயே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே திருப்பி எடுத்து வச்சுருக்காரு நம்ம டைரக்டர். ஆனால் அந்த படத்தில் கூட ஹாரர் எலமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தில் ஹாரர் எலமெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த படத்தை அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு சீன் கூட ஹாரர் சீனு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இது ஒரு பேய் படம்னு சொன்னதுனால டைரக்டர் கதையை எப்படி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்குள்ளே அந்த பேய் போய் அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. இதே மாதிரி தான் அனபிள் படத்துலையும் இருக்கும், காஞ்சூரின் படத்துலையும் இருக்கும். அதே கதையை திருப்பி நம்ம டைரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. இது எதுக்கு இந்த படத்தை எடுத்தார் அப்படின்னு தெரில. வழக்கம் போல் ஒரு பேய் படத்தை எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்து வச்சுருக்காரு. அந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கும், இந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கும். அங்கேயும் ப்ரூட்டலாக ரொம்ப கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்லேயும் அதே மாதிரி எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு அந்த பேய் திருப்பி இவங்கள கொல்லணும்னு முயற்சி பண்ணும். அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஹீரோவை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அவருக்கு பேய் பிடிச்சிருக்கா என்னென்னு தெரில. டிஃப்ரெண்ட்டாக ஓடுறது, குதிக்கிறது, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாப்புல. பேய் பிடிச்சா இப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபர் அந்த வீடை காமிச்ச விதம், அந்த ப்ரூட்டலாக கொல்ற அந்த சீன்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தில் இந்த சினிமோட்டோகிராஃபர் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. இந்த ஆங்கிள் வச்ச சீனு அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படத்தில் அவர் மட்டும்தான் ஒரு பெரிய பாசிட்டிவ். ஓவராலாக இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு 18+ படம் தான். அதனால் இந்த படத்தை தனியாக உட்காந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 4.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.